ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா 10 to 6 அப்படின்ற டைமினால அரசு பேருந்தை ஓரங்கட்டி வச்சுட்டு தனியார் பேருந்தில் ஏறும். இதில் பாடல்களை போட்டு பிரித்து எடுக்கிறாங்க. காலையில் எஸ்கேபி ஒன்று வருமே ஒரு 8:50க்கு, அந்த பேருந்து சூப்பர். அதுக்கப்புறமே தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அவரையும் பார்த்து முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சத்திரத்தில் இறங்கினா மக்கள் எல்லாருமே பரபரப்பாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பரபரப்பு கும்பலில் நம்மளும் ஜாயின் பண்ணிட்டு நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி அதை விடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேருந்து சிறப்பு பேருந்தில் ஏறினா இங்கேருந்து தலைநகர் போகிறதுக்கு 10 ரூபாய் டிக்கெட்டை போட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் இனிமேல் இந்த பேருந்தை பயன்படுத்தவே கூடாதுங்க. சரி அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு தேநீரை ஒன்று போட்டோம். தேநீரெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு வழியான காலையில் சூப்பராக முடிஞ்சது. ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது தான் பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயில் ஏதோ விசேஷமாட்டுக்கு ரொம்ப கும்பலாக இருந்தது. நம்ம ஒரு வழியாக அந்த தலைநகர் கிராஸ் கட்டை விட்டு வெளியில் வந்துட்டு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் கட்டுக்குள்ளே வேலைக்கு வராங்கன்னு இப்போ ரீசெண்டாக தான் தெரியுது. இறங்குறவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு சந்துக்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஒரு வழியாக நம்மளோட பேருந்து வந்துச்சு. கண்டக்டர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கும்பலையும் பார்த்தீங்கன்னா மஜா பண்ணிட்டு ஜாலியாக ஓட்டிட்டு தான் வருவார், தங்கமான மனிதர். சரி அதுக்கப்புறமே நம்மளும் ஒரு வழியாக வந்து ரீச் ஆனோம். ரீச் ஆகிற வரையிலுமே கும்பல் லைட்டாக குறையில. ஆனால் கண்டக்டர் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் பாட்டு ஜாலியாக அவரோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு வராரு. இந்த பேருந்தை விட காலையில் எஸ்கேபியில் போகும்போது பார்த்தீங்கன்னா பாடல்களை பிரித்து எடுப்பாங்க. இதில் நான் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வைக்கலாம். ஏன்னா எஸ்கேபியில் விதவிதமான பாடல்கள் நல்ல ஒரு சவுண்ட் சரௌண்டிங் சிஸ்டத்தோட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பஸ் எதுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் எந்த பஸ்ஸில் வரீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எனக்காச்சும் வந்து அதுலேயும் ஒரு vlog போட்டு